பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு. ஏய் தீபா, நீ எதுவும் சொல்லாத. இன்னைக்கு பெரியமா வரட்டு இருக்குது கச்சேரி. இன்னைக்கு ஜாலி தான் நம்மளுக்கு. ஐயோ ஏய் தீபா, ஏண்டி இப்படி போய் விழுகிற? எந்திரி மேல. என்னை எட்டி உதைச்சிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கா பாரு இவளா. வாங்கிக்கோ. ஐயோ அம்மா, அம்மா. ஐயோ மலரக்கா, இப்ப எதுக்கு தீபாவை அடிச்சீங்க? அடியே மலரு, என்னையவே அடிச்சிட்டுல. உன்னை பெரியப்பா கிட்ட சொல்லி என்ன பண்றேன் பாரு. ஏய் தீபா, நீ எதுக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உதைச்ச? ஆமா, நீ எதுக்கு பாலை காய வைக்க சொன்னா அடுப்புல வச்சு பொங்க விட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்க? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ தீபா, நான் மறந்துட்டு வந்து படுத்துட்டே. என்னடி பண்ணுனீங்க? ஆஃப் பண்ணுனீங்களா இல்லையா? மலரக்கா, நாங்க எதுக்கு ஆஃப் பண்ணணும்? பெரியமா வந்தா நல்லா திம்மு வாங்குங்க. ஏய் தீபா தீபா, அம்மா வந்தா இதை சொல்லிடாத. நானே கிளீன் பண்ணிக்கிறேன். சாரி நான் உன்னை அடிச்சதுக்கு. மலரக்கா, சாரி கேட்டால நாங்க விட மாட்டோம். நாங்க சொல்றத நீங்க செஞ்சு கொடுத்தாதான் நாங்க பெரியம்மா கிட்ட சொல்லாம இருப்போம். ஆமா மலரு, நாங்க கேக்குறத நீ செஞ்சு கொடுத்தாதான் பெரியம்மா கிட்ட உன்னை மாட்டி விடாம இருப்போம். என்ன எங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறியா? ரெண்டு பேரும் என்ன பிளாக்மெயில் பண்றீங்கல்ல? சரி விடுங்க, என்ன செஞ்சு தரது சொல்லுங்க. அப்படி வா வலிக்கு. எங்களுக்கு இப்பவே பானிபூரி வேணும், செஞ்சு கொடு. என்னது பானிபூரியா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாதுப்பா. அப்போ நாங்க பெரியமா வந்த உடனே சொல்லுவோமே. என்ன பஞ்சாயத்தீங்க? நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சீங்களா? ஆமா, என்ன 3 பேர் வெளியில நின்றுட்டு இருக்கிறீங்க? ஆமா மலரு, நீ ஏன் சோகமா இருக்கிற? இல்ல சித்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, ஏன் மலரு, பால் காய் வைக்க சொன்னனே, காய் வச்சியா? என்ன பண்ணுன? பாலை காய் வச்சிங்களா? என்ன பண்ணுனீங்கன்னு கேட்டால் எதுக்கு இப்போ 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? அதானா, எதுக்கு இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏய் மலரு, என்ன பண்ணுன? பாலை காய் வச்சியா? என்ன பண்ணுன? பெரியம்மா, பாலெல்லாம் காய வச்சு தீந்தும் போச்சு பெரியம்மா. பாலை காய வச்சு தீந்தும் போச்சா? என்னடி சொல்றீங்க? பெரியம்மா, மலரக்கா பாலை காய வச்சது மட்டும் இல்ல பெரியம்மா, அப்படியே அடுப்புக்கு ஃப்ரீயா குடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னது, அடுப்புக்கு ஃப்ரீயா கொடுத்தியா? ஏய், என்ன உளறிட்டு இருக்கிறீங்க? ஏ மலரு, என்ன பண்ண நீ? அம்மா, அது எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுமா. நேற்று ரொம்ப ஒர்க் அதிகம். அந்த டயர்டில் பாலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலான்னு வெளியில் வந்து படுத்தேன்னா காற்று நல்லா சோகமாக அடிச்சுதுமா. அதுதான் மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். அறிவிருக்கா உனக்கு? பால் காய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது மலரு? ஒரு 10 நிமிஷம் உன்னால் அடுப்புக்கிட்ட நிற்க முடியல, அதுக்குள்ளேயும் வெளியில் வந்து படுத்து இருக்கிற பாலை பூரா இப்படி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கெல்லாம் பால் காசு கொடுத்து வாங்கி பார்த்தா அந்த அருமை என்னன்னு தெரியும். அதானா என்ன மலரு, ஒரு 5 நிமிஷம் அடுப்புக்கிட்ட நின்றுருந்தீங்கன்னா பால் காய் வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு வந்து நீ சிவனேன்னு ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு எல்லா பாலையும் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிற. இவங்களுக்கு இப்படியெல்லாம் விட்டால் சரி வராதுன்னு இவங்களுக்கெல்லாம் பூரி வைக்கணும். நடங்க, பொங்கலுக்கு ஊடெல்லாம் சுத்தம் பண்ணுவீங்களாம்மா? இந்த வருஷம் எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க. நடங்க. ஐயோ பெரியம்மா, என்னால முடியாது. நான் எந்த தப்பு பண்ணல. நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். ஏய் கீதா, நல்லா அடி வாங்குவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும். பேசாம 3 பேர் நடங்க. இந்த வருஷம் நீங்கள் தான் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறீங்க. நடங்க. என்ன மாட்டி விட்டீங்கல்ல, இப்ப நல்லா அனுபவிங்க. வாங்க வாங்க. ஏய் தீபா, கீதா, மலரு, என்ன பண்றீங்க இன்னும்? சித்தி, இதோ வந்துட்டேன். ஏ கீதோ, ஏன் இன்னும் இங்க நிக்கிற? நாடா இங்க வருங்க. 3 பேர் சண்டை கட்டிக்காம நாங்க என்ன வேலை சொல்றோமோ அந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், புரிஞ்சுதா? டெய்லி ஒரு ரூமை நீங்க தான் இந்த வருஷம் எல்லா ரூமும் க்ளீன் பண்ண போறீங்க. இன்னைக்கு இந்த ஹால் ஃபுல்லா க்ளீன் பண்ணிருங்க. என்ன புரிஞ்சுதா? இங்கே வர மலரு, இந்த வருஷம் பொங்க பானை லாஃப்டில் கிடக்கிற பெரிய பெரிய ஜாமானம் எல்லாமே நீ தான் கழுவுற.
அப்புறம் தீபா, நீ வந்து ஒற்றை அடிக்கிற. இன்னைக்கு ஹால் ஃபுல்லாக க்ளீனாக ஒற்றை அடிச்சிடணும், புரிஞ்சுதா? கீத்துக்குட்டி, நீ சின்ன பொண்ணாக இருக்கிறதுனால உனக்கு சின்ன வேலையை தரேன், சரியா? நான் ஒரு காட்டன் கிளாத் கொடுக்குறேன். நீ க்ளீனாக இந்த ஷோகேஸ் மேலே இருக்கிற சின்ன சின்ன திங்ஸு, கண்ணாடி ஐட்டம்ஸு, இந்த டீபாய் மேலே இருக்கிறது எல்லாமே சுத்தமாக டஸ்ட் இல்லாமல் தொடச்சிடணும், ஓகேவா? சரி பெரியம்மா. அம்மா, என்னம்மா அவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலையை கொடுத்துட்டு எனக்கு மட்டும் அண்டா குண்டாவெல்லாம் கழுவ சொல்கிறீங்க, போங்கம்மா. இங்கே வேறு மலரு, நீ ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. கல்யாணமாகி இன்னொரு வீட்டுக்கு போக போகிற வயசு வந்துருச்சு. உன்னை நீ பாத்திரம் கழுவுறக்கு உனக்கு கஷ்டமா? நானும் சித்தியும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுவோம். நீ எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் வச்சு க்ளீனாக கழுவி வைக்கிற. தீபா, நம்ம 2 பேரும் வேலையை ஷேர் பண்ணி செய்யலாமா? ஐயோ, என்னால் முடியாது. என்னாலெல்லாம் பாத்திரமெல்லாம் தேய்க்க முடியாது. நான் கஷ்டப்பட்டாச்சு இந்த ஒற்றை மட்டும் அடிச்சுக்கிறேன்டா சாமி, ஆளை விடு. போடி. தீபா, இங்கே வா. இந்த ஒற்றை குச்சி, இதை வச்சு க்ளீனாக டஸ்ட் இல்லாமல் அடிச்சிட்டு வரணும், ஓகேவா? சரிங்க பெரியம்மா. கீத்துக்குட்டி, இங்கே வா. அம்மா, இந்த புடி காட்டன் கிளாத்து நல்லா க்ளீனாக கண்ணாடி மேலே இருக்கிற டஸ்டெல்லாம் போகிற மாதிரி துடைக்கணும், என்ன புரிஞ்சுதா? சரிம்மா. மலரே, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. உனக்கு கழுவுற பாத்திரத்தையெல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வந்து ஓட்டுறோம், வரோம். கீத்து, நான் வேணா துடைக்கிறேன், நீ வேணா கழுவுறியா? அக்கா, நானே கடுப்பில் இருக்கிற, பேசாம போயிருங்க. இந்த மலரே, இதெல்லாம் ஒன்னொன்னா கொண்டுட்டு போய் வெளியில் வை. ஐயோ அம்மா, என்னம்மா இவ்வளோ பாத்திரம் கொண்டு வந்து போடுறீங்க? இதெல்லாமே நானே கழுவணுமா? ஐயோ, என்னால் முடியாது. என்ன நீ 4 பாத்திரத்தை கொண்டு வந்து போட்டிருக்கிற, இதே கழுவ முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற? உன்னை அண்டாவால எடுத்துட்டு வருவேன், போய் எடுத்துட்டு போய் வெளியில் வை ஒன்னொன்னா, போ. அம்மா ப்ளீஸ்மா, என்னாலெல்லாம் இவ்வளோ பாத்திரத்தை கழுவ முடியாது, போம்மா நீயே. இங்கே வர மலரு, நானும் சித்தியும் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணோன்னு. நீ பேசாமல் இதெல்லாம் போய் கழுவி எடுத்து வைக்கிற. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நான் எப்போ கழுவி முடிக்கிறது? ஐயோ அம்மா, என்னம்மா இவ்வளோ தூக்கிட்டு வரீங்க? ப்ளீஸ்மா, போதுமா. இதெல்லாம் கழுவிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்மா, ப்ளீஸ்மா. ஆமாம், உன்னை இதெல்லாம் கொண்டுட்டு போய் வெளியில் வைக்க சொன்னனால முதல்ல ஒன்றா எடு. இளவரசி, அவள் தலையில் தூக்கி 2 வை, கொண்டுட்டு போய் வைக்கிட்டு. இந்த புடி தலையில் வை. இளவரசி, அந்த சாலை தூக்கி அவள் இடுப்பில் வை, கொண்டுட்டு போய் வெளியில் வச்சுட்டு வரட்டு. ஐயோ அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இருங்கம்மா, அதெல்லாம் வச்சுட்டு வரேன். இங்கே வேறு மலரு, நல்லா பலன்னு விலைக்கு வைக்கணும், புரிஞ்சுதா? விளக்குறதே பெருசு, உங்களுக்கு பலன்னு வேற. போயிடாம பேசாம. மலரு சூப்பர். சொரு கொண்டு வர உள்ள சும்மா கொஞ்சம் இருக்கு. அடியே, கொன்றும் பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதையே உன் வேலையை போய் பாருடி. தீபா, அவ கூட உனக்கு என்ன விளையாட்டு? உனக்கு சொன்ன வேலை செய்யி. இன்னும் ஏண்டி நின்றுட்டே இருக்கிற? கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் விளக்கு, போ, நேரமாகுது. போகிறேன். ஏ கீதா, எவ்வளோ நேரமாக இங்கேயே இதையவே தொடச்சிட்டு இருப்பேன். அந்த கண்ணாடிக்கே வலிக்க போகுது. போய் அந்த பக்கம் ஷோகேஸ் பின்னாடி இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் தொட, போ. அம்மா, இப்படியெல்லாம் திட்டினீங்க, நான் வேலையே செய்ய மாட்டேன். கீத்துக்குட்டி, உங்கள் அம்மா கிடக்கிற, நீ போய் செய் சாமி, போ. சரி பெரியம்மா. ஏ தீபா, நீ என்ன ரொம்ப நேரமாக குச்சி பிடிச்சே நின்றுட்டு இருக்கிற? நீ க்ளீன் பண்ணுறியே இல்லையா? ஒற்றையை அடிக்கிற மாதிரியே தெரியலையே. அம்மா, நான்லாம் அடிச்சிட்டு தான்மா இருக்கேன், நீங்கள் போங்க பேசாம. அம்மா, இந்த பாத்திரத்தை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுங்களேன், ப்ளீஸ்மா. இன்னும் 2 தான் இருக்குது, நீயே எடுத்துகிட்டு போடிதாங்க. நானும் அம்மாலும் போய் உள்ள வேலை செய்கிறப்போ. என்ன மட்டும் இப்படி பழி வாங்குறாங்க. சே. மலரக்கா. என்ன கீதா? மலரக்கா, இதெல்லாம் உங்களால தான். நீங்க பேசாம ஒழுக்கமா பால் காய வச்சிருந்தா நம்ம இப்படி கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. ஆமா மலரு, உன்னாலதான் நாங்களும் சேர்ந்து வேலை செய்யறோம். உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏய், பேசாம போயிருங்க. ஜாலியா வேலை செய்யறேன்னு குச்சி தூக்கிட்டு நின்றுட்டு என்ன பழி வாங்குறீங்கல்ல? மலரக்கா, நீங்க தானே தப்பு பண்ணீங்க, நல்லா அனுபவிங்க. ஏய் தீபா, நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? வாடி, என் கூட சேர்ந்து கழுவுடி. நீங்க முதல்ல ஒழுக்கமா பாலை காய வச்சிருந்தா நம்மளுக்கு இதெல்லாம் தேவையா?
ஏய் ஏண்டி இதையவே திரும்ப திரும்ப சொல்லி எனக்கு அடுப்பேத்துறீங்க, பேசாம போயிருங்க, நானே கழுவிக்கிறேன். கழுவு கழுவு நல்ல கழுவு. மலரக்கா உங்களை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. நான் இதை தொடச்சிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். பரவாயில்ல, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம், என் வேலையை நானே பார்த்துக்கிறேன். சரி சரி ஓவரா பேசாத, நானும் வரேன் நட. ஐ தேங்க்ஸ் தீபா, வாங்க வாங்க போகலாம். என் எரும மாடு, நீ சொன்னேன்னு சொல்லி நானும் கழுவுறேன்னு வந்துட்டேன். இப்ப இத்தனை பாத்திரத்தை எப்படி கழுவுறது? ஐயோ. அதானே தீபா, சாரிடி. நானு இந்த மலரக்காக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போய் இப்படி சொல்லிட்டேன். ஐயோ தெரியாம வந்து மாட்டிட்ட மாட்டுக்குது. ஏய் என்ன ரெண்டு பேர் என்னமோ குசு குசுன்னு பேசுறீங்க? இப்போ எனக்கு கழுவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அக்கா நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன எருமை சொல்லி தொலை. அக்கா பேசாம ஓசை போட்டு தண்ணி புடிச்சிட்டுலாமா? இது கூட சூப்பர் ஐடியாவே இருக்கே. போடுவடி போடுவ. பெரியம்மா மட்டும் வந்தாங்க உன் மண்டையில மயிர் இருக்காது பாத்துக்கோ. இப்போ என்ன பண்றது? பேசாம இந்த பாத்திரத்தை வச்சு பால் விளையாடலாமா? ஏன் கீதா, நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கல? அட போக்கா, எப்படி இருந்தாலும் அம்மா வீட்டுக்குள்ள கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த பாத்திரத்தை கழுவுறோன்னு சொல்லியே பொழுது ஓட்டிடலாம். கேட்ச். இந்தாங்க கேட்ச். ஏய் லூசு, கொஞ்சம் சும்மாவாவது இரு. பாத்திரமெல்லாம் எங்கேயாவது ஒடுங்கிற போதுடி. இந்த விளையாட்டும் நல்லா தான் இருக்குது. இந்த கேட்ச். கேட்ச். இந்தாங்க. அடியே நிறுத்துங்க. எப்படியும் அம்மா கிட்ட நல்ல திம்மால் வாங்க போறீங்க, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஏய் தீபா, இந்த உனக்கு ஒரு கேட்ச். கேட்ச். மலரக்கா எனக்கு. இந்த கேட்ச். மலரக்கா இந்தாங்க. கேட்ச். கேட்ச். அடியே, பாத்திரம் கழுவ சொன்னா உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களைய அம்மா